அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நம்மை முற்றுமுடியுமாய் அர்ப்பணித்து அனுதினமும் தேவாதி தேவனே, உமது கண்களில் இந்த நாளில் எனக்கு தயவும் கிருபையும் கிடைப்பதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை அவருக்கு பிரியமான வழியில் நடத்துவார், மகிமையான அடையாளங்களை தருவார், கனமான வாழ்க்கைகளை நம்மை நிறுத்துவார், மிக அற்புதமான மனித கூட்டங்களை, தேவ ஜனங்களின் ஐக்கியங்களை தேவன் நமக்கு தந்து நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாகவே உங்களை கர்த்தராகிய தேவன் உயர்த்துவார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் தாவீதை பார்த்து அவர் சொன்ன மகா மனதிற்கும் உள்ள தேவனுடைய திட்டத்தை சார்ந்த அற்புதமான ஒரு செய்தி. நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற இடத்துல வாலிபன் 17 வயது நிரம்பி வாலிபனாய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தன் அண்ணன்மார்கள் யாரும் செய்ய விருப்பமில்லாத ஆடு மேய்க்கிற அந்த பணியை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தாவீது என வாலிபன் செய்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனை இரவும் பகலுமாய் அவன் தேடினான். ஆகவே கர்த்தராகிய தேவன் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அந்த வாலிப வயதில் தேர்ந்தெடுத்து அவனை அபிஷேகித்தார். அந்த அபிஷேகத்தை தாவீது ஜீவனுள்ள நாளெல்லாம் அனுதினமும் கர்த்தர் சமூகத்தை தேடி தேடி தேவனை துதித்து துதித்து அவருடைய ஆவியினால் சங்கீதங்களை பாடி கர்த்தராகிய தேவன் ஒருவரே மகிமைப்படுத்தி அனுதினமும் அந்த சங்கீதங்களை பாடி தேவ சமூகத்தையே தாவீது தேடினார். அதனுடைய விளைவு தாவீதின் மேல் தேவ வல்லமை இறங்கியது, விசேஷித்த அபிஷேகம் வந்தது. தாவீது இதோ கோலியாத்தை நிர்மூலமாக்கினார். பெலிசிய இராணுவத்தை தாவீது சிதறடித்தார். கானானிய இராணுவத்தை தாவீது சிதறடித்தார். அமலேக்கியர்கள் என்கிற மகா கொடூரமான நாசகார சாத்தானுடைய கூட்டங்களாக இருந்த அந்த அமலேக்கியர்களான அரேபியர்களை தாவீது நிர்மூலமாக்கினார். ஆமென் அன்பானவர்களே, அம்மோனியர்களை, அந்த அரேபியாவை சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா விதமான தேவனுக்கு சத்ருவாய் இருந்த அம்மோனியர்கள் என்கிற அந்த கூட்டங்களை தாவீது நிர்மூலமாக்கினார். காரணம், இஸ்ரவேலின் தேவன் தாவீதோடு இருந்தார். ஆகவே கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் கூட இருந்து உன் எதிரிகள் எல்லாம் உன் கண்களுக்கு முன்பு நான் நிர்மூலமாக்கினேன். இந்த பூமியில் இருக்கிற பெரிய மனிதர்களின் பெயரை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். பெரிய மனிதர்களின் பெயர் பூமி எங்கும் விளங்குவது போல தாவீது என்னும் பெயர் உலகமெங்கும் ஏறக்குறைய அந்த 4000 ஆண்டுகளாக விளங்கிக் கொண்டே இருக்கிறது. தாவீதின் சங்கீதங்கள் கிறிஸ்தவ சபைகளில் மாத்திரமல்ல, யூத ஜபக்கூடங்களிலும் அனுதினமும் வாசிக்கப்படுகிறது. என் அன்பானவர்களே, தாவீதுக்கு பெரிய மனிதர்களின் பெயரை தேவன் வைத்து அவர் பெயரை உயர்த்தினாராம். என் அன்பானவர்களே, 119ஆம் சங்கீதத்தில் 72வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீர் அருளிய பொன் வெள்ளியை காட்டிலும் உம்முடைய வேதமே எனக்கு முக்கியம் என்றார் தாவீது. ஆகவேத்தான் தேவன் தாவீதோடு இருந்தார். எந்த சத்துருவையும் தாவீது ஜெயித்தார். தேவன் அவரோடு இருந்தார். எல்லா ஆசீர்வாதங்களின் உச்ச நிலைக்கு தாவீது சென்றார். தேவன் அவரோடு இருந்தார். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அவருடைய மகிமையை நான் பார்க்கட்டும். அவருடைய வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவர் ஆலயத்தில் இருப்பதே நான் விரும்புகிறேன் என்றார் தாவீது. ஆகவே தான் தேவன் தாவீதோடு இருந்தார்.
எத்தனை மேன்மையும் தாவீது துச்சமாக கருதினார். எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தராகிய தேவன் ஒருவரே எனக்கு போதும் என்று தாவீது சொன்னார். அன்பானவர்களே, இந்த 2025 ஆண்டில் உங்கள் பெயர்களை தேவன் பெருமைப்படுத்துவார். இயேசு என்னும் நாமத்தினால் நாம் எல்லோரும் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இயேசுவின் கணம் நம்மேல் இறங்கி வருகிறது. அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் வார்த்தையின்படி நடந்து அவரையே எங்கேயும் புகழ்ந்து பாடி அவரையே உயர்த்தி அவர் மகத்துவத்தை உயர்த்தி எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை அனுதினமும் ஜெயிக்க வைப்பார். சாத்தானின் சதிகளை ஜெயிப்போம், சத்துருக்களின் சதிகளை ஜெயிப்போம், பாவ சோதனைகளை ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தினால் நாம் மேன்மையான பெயரோடு கூட கிறிஸ்துவின் முத்திரையோடு நாம் இந்த பூமியில வாழ்கிறோம். ஆகவே இந்த புதிய வருஷத்துல அப்படிப்பட்ட மேன்மையை உங்களுக்கு தேவன் தந்து நடத்துவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசுவையே விசுவாசித்து அன்பு செய்யுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, ஆடு மேய்க்கிற இடத்தில் இருந்த குப்பையிலும் சாம்பலில் இருந்த தாவீதை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து மகத்துவத்தின் சத்தியங்களை ஆண்டவரே பாடல்களாக சங்கீதங்களாக பாட வைத்து கோலியாத் முதற்கொண்டு சகல தேசத்தின் சத்துருக்களை நிர்மூலமாக்கினீரே ராஜா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தாவீதின் பெயரை உலகிலுள்ள பெரிய மனிதர்களின் பெயரை காட்டில உயர்த்தி வைத்தீரே. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை உத்தமத்தோடு ஆராதித்து உம்மை பின்பற்றக்கூடிய எந்த ஊழியக்கார மகனையும் ஊழியக்காரி மகளையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேரை உயர்த்துகிறீரே ராஜா. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளின் வாழ்வில் அப்படிப்பட்ட முத்திரை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.